அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணணும், அப்புறமா ஸ்கீம்ல எப்படி ஜாயின் பண்ணணும், இது எல்லாமே டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ₹100 இருந்து நீங்க பே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ வேணாலும் பே பண்ணலாம் அண்ட் எவ்வளோ ருபீஸ் வேணாலும் பே பண்ணலாம். மினிமமா ₹100 இருந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் பே பண்ணலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் பே பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்கீம் பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா ஸோ இந்த பேஜில் மேலே சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தங்கமயில் டிஜிகோல்டுன்னு டைப் பண்ணுங்க. கீழே வருது பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மயில் மாதிரியான ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ஆப் தான் நம்ம இன்ஸ்டால் கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு நமக்கு ஆப்பு. நம்ம ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் கீழே நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு கெட் ஸ்டார்டட்னு கொடுத்துருக்கும். கெட் ஸ்டார்டட் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் கேட்கும். இங்கே வந்து கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டாம். சைன் அப் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு மறுபடியும் மொபைல் நம்பர் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், ஏன்னா உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே அதில் தான் வரும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி மொபைல் நம்பர் கொடுத்தனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது இல்லாமல் உங்களுடைய பேரும் இமெயில் ஐடியும் வந்து நீங்கள் கொடுக்கணும். இது ரெண்டுமே வந்து கம்பல்சரி. ஸோ உங்கள் பேர் இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே வந்து இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடும். உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை ஆன உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். கிரியேட் எம்பின் சொல்லிட்டு இதில் வந்து உங்களோட எம்பின் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு 4 நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மேலே வந்து என்ன நம்பர் வந்து கொடுக்குறீங்களோ அதே தான் கீழே கன்ஃபார்ம் எம்பின்லையும் வந்து சேம் நம்பர் தான் டைப் பண்ணணும். ஸோ மேலே 1 2 3 4ன்னு கொடுக்குறீங்கன்னா கீழேயும் வந்து 1 2 3 4ன்னு கொடுக்கணும். உங்களோட யுவர் எம்பின் அப்புறம் கன்ஃபார்ம் எம்பின் ரெண்டுமே வந்து டைப் பண்ண உடனே வந்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மாதிரி வரும். அதுலேயே வந்து கீழே வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கண்டினியூவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்போட ஹோம் பேஜுக்கு போயிடும். இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம ஸ்கீம்ல ஜாயின் பண்ணோம். இது வரைக்கும் நம்ம பண்ண ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ல நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இன்னும் நம்ம ஸ்கீம்ல ஜாயின் பண்ணல. நீங்க ஸ்கீம்ல ஜாயின் பண்றதுக்கு கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும் பாருங்க, டிஜிகோல்டு சேவிங்ஸ் ஈஸி ஃபிளெக்சிபிள் கன்வீனியன்ட்னு. நம்ம இந்த ஸ்கீம் தான் வந்து ஜாயின் பண்ண போறோம். இந்த ஸ்கீமோட ஒரு சூப்பரான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க மினிமமா ₹100 பே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ வேணாலும் பே பண்ணலாம். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் பே பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பே பண்ணாமல் இருந்தாலும் அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது வந்து 11 மந்த்ஸ்க்கான ஸ்கீம் தான். இப்போ நம்ம இந்த ஸ்கீமில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால ஜாயின் நவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் உங்களுடைய பேர், மெயில் ஐடி அப்புறம் ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மிச்ச டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, ஏரியா இது மாதிரி விஷயங்கள், பின்கோடு, சிட்டி, ஸ்டேட்டு, அப்புறம் நாமினியோட நேமு, நியரஸ்ட் தங்கமயில் ஷோரூம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். நம்ம வந்து ஒன்றா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, ஏரியா, அதுக்கப்புறம் பின்கோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டேட்டும் வந்துடும், அப்புறம் டிஸ்ட்ரிக்டும் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாமினி நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நாமினி நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் பேர் வேணாலும் அதில் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய அம்மா பேரோ, அப்பா பேரோ, இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபோட நேம், அது மாதிரி யார் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்ததான் நியரஸ்ட் தங்கமயில் ஷோரூம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோரூம் வந்து எங்கெல்லாம் எந்தெந்த ஊர்லலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஊர்லேயே இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஊர்லேயே இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பக்கத்து ஊரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கள் ஊரில் வந்து தங்கமயில் ஷாப் இல்லை, நான் வந்து இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு கோல்டு வந்து நீங்கள் எந்த ஷோரூமில் வேணாலும் வாங்கிக்கலாம். அதாவது எந்த ஊரில் இருக்கக்கூடிய தங்கமயில் ஷாப்பாக இருந்தாலும் நீங்கள் போய்
அங்கே கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கீம் முடிஞ்ச உடனே. ஸோ வந்து உங்களுக்கு பக்கத்தில் தங்கமயில் ஷாப் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு பக்கத்து ஊரில் இருக்குனாலும் அங்கே போய் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய ஷாப்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போய் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெனிஃபிட் தான். அதனால நீங்கள் யார் வேணாலும் இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து நான் நியரஸ்ட் தங்கமயில் ஷோரூம் வந்து புதுக்கோட்டைன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் ஓவர் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ்ஸு, பேர், இமெயில் ஐடிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து கீழே கன்ஃபார்ம் கொடுக்கும். அதில் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்த உடனே இந்த பேஜ் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கீம் ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மினிமமாக ஒரு 100 ருபீஸாவது வந்து பே பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ வந்து நான் வந்து ஒரு 100 ருபீஸ் வந்து பே பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து 500 போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை 200 போட முடியும்னாலும் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். மினிமமாக 100 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து 100 ருபீஸ் தான் பே பண்ணி இந்த ஸ்கீமை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ அமௌண்ட்டில் பாருங்கள் 100 ருபீஸ் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா நேம் யுவர் ஸ்கீம்னு இருக்குது. இது என்னென்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பேரை வந்து வச்சுக்கலாம். நான் வந்து என்னோட பேரே வந்து கொடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பமான பேரை வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் மெச்சூரிட்டின்னு இருக்கு இல்லையா, அதில் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேட் என்னென்னா உங்களுடைய ஸ்கீம் வந்து என்னைக்கு முடியுது அப்படிங்கிறதுக்கான டேட் தான் இது. ஸோ அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ஸ்கீம் முடிஞ்சிடும். நீங்கள் அப்புறம் போய் கோல்டு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு கீழே சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஐ அக்ரி டு த ஸ்கீம் சொல்லிட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு பே நவ் கொடுங்க. பே நவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இதில் வந்து யூபிஐ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுவே வந்து பாருங்கள் கூகுள் பே காட்டுது. ஆப்குள்ளே போயிட்டு நான் பே பண்ணிட்டேன். ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ப்ளஸ் உங்களோட ஸ்கீமும் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்கீம் ஆக்டிவேட் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேட்கும். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் டார்கெட் செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை வந்து லேட்டர் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். ஸோ வந்து நான் டார்கெட் செட் பண்ணிக்கிறேன். செட் கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா, இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கிராம் கோல்டு வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து 1 கிராம் தான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம இப்போ டார்கெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அமௌண்ட் சேர்க்க முடியும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது சும்மா வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். நமக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்கும், ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும், அதுக்காக தான். மற்றபடி இது வந்து உங்களுக்கு ஸ்கீமில் எந்த வகையிலையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிற கிராம் வந்து அந்த கோல்டு வெயிட்டில் கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுக்கும், ஜஸ்ட் செட் டார்கெட்னு. அதை டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணிட்டு செட் டார்கெட் கொடுத்தீங்கன்னா டார்கெட் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நம்ம டார்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ கோ டு டேஷ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹோம் பேஜ்குள்ளே போயிடும். இப்போ உங்களோட ஸ்கீம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இனி வந்து உங்கள்கிட்ட எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். உங்களோட மெச்சூரிட்டி டேட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் பே பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணலனாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னுமே நிறையா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த ஸ்கீம் பற்றி. பெனிஃபிட் 5%, 3.75%னா என்ன, அண்ட் ஆவரேஜ் ரேட்னா என்ன, பெனிஃபிட் ஏர்ன்டு, வெயிட் சேவ்டு, டோட்டல் வெயிட், இதை பற்றின டீட்டெயில்ஸு. ஸோ எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து இந்த டிஜிகோல்டு ஆப்பில் எப்படி கம்மியான அமௌண்ட்டில் அதிகமான கிராம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரிக் வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.